ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 23 ஜூலை. ஓகே, இன்றைக்கி வெட்னஸ்டே. இப்போது நிறைய பேர் என்னென்னா ஒரு காமனான கொஸ்டின்ஸ், கால்ஸ் வாங்கி நாங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியுமா, லாபம் சம்பாதிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி. உங்களுடைய எஜுகேஷ்னல் லெவலில் நீங்கள் மேம்படுத்தாத வரலும் பார்த்திங்கன்னா உங்களால் லாபம் பார்க்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உங்களை எமோஷ்னல் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகே, இது நம்மளுடைய எஜுகேஷனல் குரூப் டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது பாருங்கள். இது இலவசமாகவே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். இது என்னுடைய டைரெக்ஷன் இது அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணிக்கோங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். இது நம்மளுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற குரூப். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அதாவது வெபினார் கிளாஸ் அட்டென்ட் பண்ணவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. ஒரு லெவல் நம்ம ட்ராப் பண்ணி ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணப்போ நம்ம ஸ்டாப் லாஸ் எவ்வளோ வைக்கணும், ரெடியூஸ் ஸ்டாப் லாஸ் வெரி லோ, அதாவது ஒரு நம்ம லாஸை எப்படிலாம் குறைக்கணும் அப்படின்றதுல முயற்சி பண்ணணுமே தவிர, யாரோ ஒருத்தர் யூடியூப்பில் லைவ் சொல்கிறாங்களோ இல்லை ஒரு இது விஷயம் என்ன சொல்லுது கால்ஸ் கொடுக்குறாங்களோ அப்படி அதை பார்த்து நம்ம பண்ணலாம்னா கடைசி வரலும் உங்களால் நோ சான்ஸ். ஏன்னா உங்களுடைய கேபிட்டல் கம்ப்ளீட்டாக வைப் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அப்போது நம்ம என்ன சார் பிளான் பண்ணலான்னா, ப்ராப்பரான நாலேஜை கெயின் பண்ணிக்கோங்க. ஒரு டைரெக்ஷன் போனோன்னா மார்க்கெட் அந்த டைரெக்ஷனில் போனால் மட்டும் உங்களுடைய பார்வையை அந்த பக்கம் பதிங்க. இல்லை அப்படின்னா சும்மா இருந்துடுங்க, பரவாயில்ல. நமக்கு ஆப்போசிட்டாக மார்க்கெட் மூவ் ஆகுதா, இக்னோர் பண்ணிவிடுங்க, பரவாயில்ல. அந்த பக்கம் நமக்கு வேலை கிடையாது, அந்த பக்கம் நமக்கு அந்த எந்த ஒரு பிளானும் கிடையாது. சிஸ்டமை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே போயிட்டாருங்க. நம்மளுடைய டைரெக்ஷனில் போயிட்டு இருக்குதா, அப்போ உங்களுடைய ரிஸ்க் எடுங்க. நல்லா கவனிங்க, அப்போ உங்களுடைய ரிஸ்க் எடுங்க. அதை விட்டுட்டு யாராவது மூணாவது நபர் ஒரு யூடியூப்பில் லைவில் சொல்லித்தராங்க, இப்போ கொஞ்சம் மேலே போச்சுன்னா மேலே போகிறதுக்கான இப்போ ஒரு பெரிய புல்லிஷ் வரப்போகுது அப்படின்வாங்க. இல்லை மார்க்கெட் கீழே வர சொல்ல இப்போ பெரிய பேரிஷ் கேனல் வரப்போகுது, அதுவும் ஸ்பீடாக வரும், அதுவும் ஃபாஸ்ட்டாக வரும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, பை என்ட்ரி சேல் என்ட்ரி, பை என்ட்ரி சேல் என்ட்ரி மாற்றி எடுத்து உங்களோட ஓவர் ட்ரேடிங் பண்ண வச்சுருவாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு எந்த விதத்துலேயும் நான் ஸ்டடி பண்ணாமல் ஈஸியாக ஒரு விஷயம் கற்றுக்கணும்னு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அது வேலைக்கு ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். இது என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பர் சைடுக்கான பிளானுக்கு நம்மளுடைய ஃப்ரீ எஜுகேஷனல் குரூப்லையும் ஷேர் பண்ணிட்டப்போ கிட்டத்தட்ட 9:55 அப்புறம் நம்மளுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பில் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு அடுத்த லெவல் சப்போர்ட் கொஞ்சம் கொடுக்கணும் இல்லையா அவங்களுக்கு. அப்போ என்னன்னா, எங்கே என்ட்ரி போடணும், எங்கே நம்ம டார்கெட் வைக்கணும், நம்ம ஸ்டாப் லாஸ் எப்படி குறைக்கணும், அதாவது கம்மி பண்ணணும், அது கம்மி பண்ணி எப்படி நம்ம ஹோல்ட் பண்ணணும் ப்ரைஸை அப்படின்ற விஷயத்த நம்ம வெபினார் குரூப்பில் ஷேர் பண்ணிட்டு இருப்பேன். இப்போ இந்த கிளாஸ் எப்படி போகும், என்ன போகும், உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்கேன். தெரியாதவங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சரி. இப்போது இந்த டைரெக்ஷன் எப்படி சார் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணீங்க அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்கலாம். இப்போ உங்களுக்கு மார்க்கெட் சொல்லியிருக்கேன், மார்னிங் அந்த ஃப்ரீ எஜுகேஷன் குரூப்பில் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன். கேப் அப் ஓப்பன் ஆனவொடனே என்னென்னா மார்க்கெட்டு அங்கேருந்து ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது மார்க்கெட் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் கேப்பில் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். அப்போது இந்த இடத்துல என்னென்னா, நிறைய பேரோட திங்கிங் என்னென்னா, கேப்பை மார்க்கெட் ரீஃபில் பண்ண வரும் அப்படின்ற திங்கிங் எல்லாருக்குமே இருக்கும். அதாவது மார்க்கெட் கேப்பை ரீஃபில் பண்ண வரும்னு ஆல்மோஸ்ட் ரீஃபிலும் பண்ணியிருக்குன்னு வச்சுக்கிட்ட. ஸோ இந்த கேப் இன்னும் பேலன்ஸ் இருக்குது. அப்போது மார்க்கெட் ரீஃபில் பண்ண வரும்ன்ற ஒரு கான்செப்ட் என்ன பண்ணுவாங்க, ஆல்மோஸ்ட் எல்லாமே ட்ராப்பில் என்ன பண்ணுவாங்க, கடை ஷார்ட் பண்ணுவாங்க இந்த இடத்துல. ஏன்னா மார்க்கெட் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துச்சுப்பா, இந்த இதில் சப்போர்ட் எடுத்து இல்லை பிரேக் டவுன் ஆகிடுச்சு, இங்கே சப்போர்ட் வச்சு பிரேக் டவுன் ஆகிடுச்சு, என்ன பண்ணுவாங்க, இங்கே நிறைய பேர் ட்ராப்பில் போய் மாட்டுவாங்க, எல்லாம் கடை கீழே தள்ளுவாங்க. கீழே தள்ளி இந்த இதில் ப்ராஃபிட் புக் பண்ணலாம், எல்லோரும் வெயிட்டிங்கில் இருப்பாங்க இந்த இடத்துல. அப்போ அவங்கள ட்ராப் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம், மார்க்கெட்டு அங்கேருந்து ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷன் பண்ணி மேலே ரிவர்சல் மார்க்கெட் பிளான் இருக்கும். ஸோ அந்த மார்க்கெட் நல்ல ஒரு ரிகவர் கொடுத்தாங்க. ஸோ ரீடெஸ்ட்மெண்ட் அகைன் ஒரு பிரேக் அவுட். ஸோ இங்கே என்ட்ரி எடுத்தோம். நமக்கு இந்த ஸ்விங்கில் ஏன் ஸ்டாப் லாஸ் போட்டோம்னா, மார்க்கெட் இங்கே கீழே வந்துருச்சு அப்படின்னா மார்க்கெட் அன்னெசரி நம்ம இன்னும் ஒரு 30-40 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டிய ஆல் தான் ஸ்டாப் லாஸ் இங்கே போட்டுவிட்டோம். ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக எங்கே இருந்தது, நமக்கு ஸ்விங்கில் கிடைச்ச உடனே நம்ம ஓகே நம்ம இங்கேருந்து மார்க்கெட்டை ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அப்போது நமக்கு ரிஸ்க் ரிவார்டு எவ்வளோ எதிர்பார்க்கணும் அப்படின்னா, இப்போ 1:2 வருது எனக்கு. அதாவது ₹1 நமக்கு ரிஸ்க் எடுத்தோம், ₹2 நமக்கு லாபம் வருதுன்னா, ஸோ அந்த மாதிரி செட்டப்பில் நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. ஆனால் ஏதோ ஒரு போகிற போக்கில் ஒரு பை எடுக்கிறேன், மேலே போல் கீழே வந்துச்சு, சரி சேல் எடுக்கிறேன், திரும்ப மேலே போயிடுச்சு, திரும்ப பை எடுக்கிறேன், திரும்ப கீழே. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்படி தான் ட்ராப் ஆகிருப்பாங்க. ஏன்னா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிடுச்சு பை பண்ணுவாங்க, திரும்ப செல்லு, திரும்ப பை, திரும்ப செல். ஓகே, எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நிறைய ஹிந்திலையாக இருக்கட்டும், தமிழ்லையாக இருக்கட்டும், எக்கச்சக்கமான யூடியூபர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, கட்டாயிடுச்சு இப்போ இந்த டே லோவை கட்டாயிடுச்சு, கடகன்னு சேல் பண்ணுங்க அப்படின்வாங்க. சேல் பண்ணி கொஞ்சம் லாபம் பார்த்தாச்சா, நான் சொன்னேன் இல்லையா அந்த இடத்துல டார்கெட் வந்துடுச்சு அப்படின்வாங்க.
ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நான் சொன்னேன் நீங்கள் சொன்ன மாதிரிலாம் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகாது. அதனுடைய டைரெக்ஷன் எப்படி இருக்குதோ அது பிரகாரம் தான் மூவ் ஆகும். ஒருவேளை நம்ம தவறாகும் பட்சத்தில் நம்மளுடைய எஸ்எல்லை கட் பண்ணிட்டு வெளியே வரணும். இப்போ அந்த இதில் கூட நம்ம என்ட்ரி எடுத்தோம், இந்த லாபம் வந்து பத்தலை, நமக்கு வந்து கீழே வரும், இந்த இடத்துல வந்து எஸ்எல் இந்த இடத்துல கொடுத்துட்டு வெளியே வந்து நம்ம தவிர இதில் ஏன் போச்சு எதுக்கு போச்சு ஆராய்ச்சிலாம் பண்ணிக்கூடாது. நமக்கு இந்த ₹1 ரிஸ்க்கா, ஓகே இன்றைக்கி சிஸ்டமை க்ளோஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம ₹2 லாபமாக ப்ராஃபிட் புக் பண்ணிங்க, சிஸ்டமை க்ளோஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி கான்செப்ட்டில் நீங்கள் ட்ரேட் எடுத்தால் தான் வந்து நீங்கள் ஒரு 4 காசை பார்த்து ப்ராஃபிட் பண்ண முடியுமே தவிர இதை வச்சுட்டு மேலே யாராச்சும் டிப்ஸ் கொடுப்பாங்க, கால்ஸ் கொடுப்பாங்க வாங்கிட்டீங்கன்னா உங்களோட கேபிட்டல் வந்து ஒரு நாள் வந்து வைப் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். சின்ன சின்ன அப்டேட் இந்த மாதிரி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்களுடைய சப்போர்ட்ஸை நீங்கள் தெரிவிக்கலாம். ஓகே.